Hi friends! வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வாழைப்பழம் சாப்பிடாம இருந்தால் அந்த தோல் சீக்கிரம் கருத்து போயிடும். அதை வெளியே தூக்கி போடாமல் அதை வச்சு ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் பண்ணிடலாமா? இந்த ஸ்நாக்ஸ் பண்ணால் பிள்ளைங்களுமே ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. வாழைப்பழம் தான் அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் ஸ்நாக்ஸ்னால் சாப்பிட்ருவாங்க. நம்ம அதை இன்னைக்கு பார்த்துடலாம். பழங்களை எல்லாம் உரித்து அரைச்சி எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அதை உரித்து போட்டுடலாம். பழத்திலே இனிப்பு அதிகமாக இருக்குது, ஆனாலும் பிள்ளைங்க இனிப்பை விரும்புவாங்க பார்த்தீங்களா? அதனால நான் 3/4 கப் அளவு சீனி எடுத்துருக்கேன். ஆனால் இது அதிகமாக தான் எனக்கு இருந்தது. 1/2 கப்பு சீனியே போதுமானது. அதே கப்பில் 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு சீனி போதும். இந்த சீனியோட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஏலக்காயும் போட்டு அழகாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மைதா மாவும் சேர்க்கலாம், கோதுமை மாவும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப்பு கோதுமை மாவு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். போண்டா நல்லா முறுமுறுன்னு வரணும்னு சொல்லிட்டு நான் அதில் ஒரு ஸ்பூனு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சீனி ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை, அதையும் இது கூட சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான இது கூட சோடாப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது தேவையான மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் கொஞ்சம் போல் நார்மல் உப்பு இதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம். இந்த ஃபைனலி இப்படி தான் இருந்தது. இனி இதை எண்ணெயில் போட்டு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட வேண்டியதுதான். இது பொரியிற அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அப்புறம் எண்ணெய் காயதோற வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட வேண்டியதான். இதை நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் தாங்க ஊற்றினேன். ஆனால் அது ஸ்பூன்லேருந்து கீழே விழவே இல்லை, ரொம்ப அது ஸ்பூன்லேயே ஒட்டிட்டு இருந்தது. அதனால் பார்த்தேன் அடுத்தது ஸ்பூனில் எல்லாம் தூக்கி வச்சுட்டு கையிலே நம்ம போட்டுருவோன்னு சொல்லிட்டு கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். ஷேப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரவே இல்லை. ஷேப்பு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட் அழகாக இருந்தது. அதனால் ஷேப்பை பார்க்காம உங்களுக்கு முடிஞ்ச அளவில் என்ன ஷேப்புன்னு வருதோ அதை போட்டு எடுத்துக்கிட வேண்டியதான். ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு அதை நம்ம இப்ப திருப்பி போட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னு சீக்கிரமே கரைஞ்சிடும். உள்ள ஆனால் வேவாத மாவு அப்படியே பச்சையாக இருக்கும். அதனால மிதமான தீயில வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட கழிஞ்சு ஒரு தடவை கூட திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். இந்த அளவு 2 சைடு ஆன பிறகு நான் அதை மெதுவாக எடுத்துக்கிட்டேங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அழகாக அதை எடுத்துடலாம். அப்புறம் அதை எடுத்துட்டு மீதம் இருக்க மாவையும் நம்ம இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம ஒரு வாழைப்பழ போண்டா செஞ்சுட்டோம். இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்னு அழகாக தான் வந்தது. ஆனால் ஷேப் இல்லாட்டாலும் நல்லா தான் இருந்தது. கடிச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. நம்ம ஏன்னா சீனி ஆட் பண்ணியிருக்கனால நல்லா இனிப்பாக இருந்தது. சீனியெல்லாம் கொஞ்சம் மிதமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.